Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.8ல 10th question பார்க்க போறோம். question என்னன்னா, if sum up to n terms, அதாவது Sn வந்து என்ன கொடுத்திருக்காங்க, equal to x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus y cube till n terms, then prove that என்ன prove பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, x minus y into sum up to n terms வந்து equal to x square into x power n minus 1 by x minus 1 minus y square into y power n minus 1 by y minus 1. இப்போ first நம்ம LHS வந்து எடுத்துக்கலாம். LHS வந்து என்ன கொடுத்திருக்காங்க, x minus y into Sn. அப்போ x minus y into Sn. இது வந்து எப்படி எழுதலாம், x minus y into sum up to n terms வந்து என்ன கொடுத்திருக்காங்க, அதை எழுதிக்கலாம். அதாவது x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus y cube till n terms. So இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும், ஃபர்ஸ்ட் x minus y into x plus y. அப்போ x minus y into x plus y. அடுத்து என்ன வரும், plus x minus y into x square plus xy plus y square. So அதை எழுதிக்கலாம். அதாவது x minus y into x square plus xy plus y square. அடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு plus x minus y into என்ன x cube plus x square y plus xy square plus y cube அப்படின்னு வரும் till n terms. இப்போ பார்த்தீங்கன்னா x minus y into x plus y, இது நம்ம எப்படி எழுதலாம், x square minus y square அப்படின்னு எழுதலாமா. அடுத்து plus x minus y into x square plus xy plus y square, இது நீங்க x cube minus y cube அப்படின்னு எழுதலாம். அதாவது a cube minus b cube நீங்க a minus b into a square plus ab plus b square அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த ஐடென்டிட்டி மூலமாக தான் இது நம்ம x cube minus y cube அப்படின்னு எழுதுறோம். அடுத்து இப்போ x minus y into x cube plus x square y plus xy square plus y cube நீங்கள் x power 4 minus y power 4 அப்படின்னு எழுதலாம் till n terms. இப்போ first நம்ம x இதெல்லாம் வந்து தனியாக எழுதிக்கலாம். அதாவது x square plus x cube plus x4. ஸோ இந்த மாதிரி n terms வரைக்கும் போகும். அப்போ till n terms. இப்போ அடுத்து மைனஸ் y ஸ்கொயர் மைனஸ் y கியூப் மைனஸ் y பவர் 4. அப்போ நீங்கள் மைனஸ் வந்து தனியாக வெளியில் எடுத்தீங்கன்னா இப்போ என்ன வரும், y ஸ்கொயர் ப்ளஸ் y கியூப் ப்ளஸ் y பவர் 4 டில் n டேர்ம்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ் பாருங்கள். இதில் a வந்து என்ன, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கலாம். ரேஷியோ வந்து செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்மா. அப்போ எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ். இப்போ இந்த சீரீஸ் இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, a ஈக்குவல் டு y ஸ்கொயர். அதேமாதிரி இப்போ ரேஷியோ வந்து செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போது y கியூப் டிவைடட் பை y ஈக்குவல் டு y. இப்போது சம் அப் டு n டேர்ம்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு என்ன வரும், a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1 பை r மைனஸ் 1. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன வரும், a அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு r வந்து இங்கே என்ன எக்ஸ். அப்போ x பவர் n மைனஸ் 1 பை r வந்து என்ன எக்ஸ். அப்போ x மைனஸ் 1. அடுத்து மைனஸ் இப்போது இந்த சைட் பார்க்கலாம். அப்போது a வந்து இங்கே என்ன y ஸ்கொயர் இன்ட்டு r வந்து என்ன y. அப்போது y பவர் n மைனஸ் 1 பை r மைனஸ் 1னா அப்போது y மைனஸ் 1. ஸோ இதான் வந்து RHS. சாரி, இங்கே ரேஷியோ வந்து y கியூப் டிவைடட் பை y ஸ்கொயர். அப்போ y கியூப் டிவைடட் பை y ஸ்கொயர் என்ன y. ஸோ இது வந்து RHS வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இதான் வந்து 10th கொஸ்டினோட சொல்யூஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.